निष्क्रामदे शासनासने अपि तस्मात् यज्ञात् सत्रशयं कुर्वदे नासा अग्रे ददब्रुवन् श्रीगुं सर्वं यद्भूतं यत्तभव्यं यथामृतत्तत्सेसानः हिरण्येथादिरो अति यथा बाणस्य मलिनाजनिं देवीं இப்போ நம்ம பார்க்குறது வந்து விபூதி அபிஷேகம். முருகருக்கு பிடிச்சதே விபூதி தான். அவர் நீங்கள் பல நாள் அலங்காரம் பார்த்தீங்கன்னா விபூதி காப்பு அலங்காரத்தில் தான் நிறைய இருக்குது. ஏன்னா நோய் தீர்க்கக்கூடிய மருந்து அது. இந்த அபிஷேகத்தை பார்க்குறவங்களுக்கு நோய் நொடி இருக்காதுன்னு அப்படியாப்பட்ட விசேஷமானது தான் இந்த விபூதி அபிஷேகம். छाये सर्वा विघ्नोपशान्तके प्राणानायं वा ओं भूः ओं भुवः तत्सर्वेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ममोपार्थ समस्त दुर्गद्वार श्री परमेश्वर पित्यत्तं सुपने सोपने मुहूर्ते आदि ब्रह्मणः द्वितीय वराक्ते अष्टाभ्य कलियुगे प्रथमे पादे जम्बोदीपे भारतपुरुषे मीरेहो दक्षिणे पार्थे अस्मिन् वर्धमानायां श्री स्कन्दमूर्तये नमो नमः। ओं सां स्कंदाय नमः गुगाय नमः षण्मुखाय नमः बालनेत्र सुधाय नमः पिंगलाय नमः मृदुपाक्षये नमः शरणान्यपदये नमः गिरिधन्विने नमः विशाखाय नमः उज्जृम्बाय नमः परमाडम्बाय नमः पार्वती प्रियनन्दनाय नमः भवस्सदेव सुग्गाय नमः वसुपतिदेव सुग्गाय नमः रुद्रसदेव सुग्गाय नमः भीमसदेव सुग्गाय नमः पशुपतिदेव सुग्गाय नमः श्री स्कंदमूर्तये नमो नमः। कार्तिकेयाय विद्महे शक्तिहस्ताय धीमहि तन्नो स्कंद प्रचोदयात् योपां पुष्पं वेद पुष्पवान् प्रजावान् पश्चिमान् भवति चन्द्रमापा अपां पुष्पं पुष्पवान् प्रजावान् पश्चिमान् भवति एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति न कर्मणान प्रदयादनेनेज अमृतत्वमानसुगो परेण नागं विगितं विगायां श्री स्कन्दमूर्तये नमः वेदोक्तमन्त्रपुष्पाणि समर्पयामि। राजाधिराजाय प्रयत्सागने नमो वयं वै श्रवणाय गुर्मय समेकामाङ्कामकामादविश्यं कामेश्वर वै श्रवणो ददातु उभैराय वै श्रवणाय मकाराजाय नमः। श्री स्कंदमूर्तये नमः। पंचमुखदीपं दर्शयामि। சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம். ஆறெழுத்து மந்திரத்தை தந்ததொரு சுந்தரத்தை அந்தி பகல் சிந்தனை செய்தமே. அந்த ஆறெழுத்து மந்திரத்தை ஆறெழுத்து ஓதினாலும் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே. கந்தனடியை நினைத்து சங்கத்தமிழ் மாலை கொண்டு வந்த
பரம் குன்று வளர் புகனோடு தங்கி வரவே நமக்குள் பொங்கி வரும் கார்த்திகேயனாய வித்மஹே சக்தி அஸ்தாய தீமஹி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாத் ஸ்கந்தமூர்த்தயே நம ஏகமுக தீபம் தரிசயாமி. இன்றைக்கி முருகர் கோயில்னாலே செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலில் விசேஷமாகிப்போச்சு. இன்றைக்கி எல்லா தெய்வங்களை விட முருகர் வந்து செவ்வாய்க்கிழமையில் மக்கள் கூட்டம் அலமோது. எந்த முருகர் கோயிலுக்கு போனாலும் அவ்வளோ கூட்டம். ஏன்னு கேட்டால் செவ்வாய்க்கிழமையில் அவரை வணங்கினீங்கன்னாக்கா கேட்ட வரத்தை கேட்டவுடன் கொடுக்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான். இப்போ நம்ம கிருத்திகை அபிஷேகம் முடிச்சிட்டோம். பக்தர்களுக்கு நம்மளால் முடிஞ்சது. எப்போவுமே நம்ம வந்து எதையாவது கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். ஏன்னா வந்து வரவங்க யாரும் வந்து மனசு கோணாமல் நம்மளால் முடிஞ்சது நிறைய முடியலனால கொஞ்சமாவது பிரசாதம் போட்டு பக்தர்களுக்கு கொடுக்கணும். அதை அவங்க சாப்பிட்டுட்டு மனசார கோயிலை விட்டு வெளியில் போகணும். ஏன்னா அவங்க நினச்ச காரியம் நடக்கணும். அதுக்காக நம்ம தொடர்ந்து இந்த பணியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ இல்லை எப்போவுமே நம்ம பணி தொடரும். ஓம் முருகா.